Hi friends, welcome to my channel. இது என்னோட Tuesday vlog. காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹேர் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது, அதனால் சரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இன்றைக்கி தலை குளிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அது மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிருவேன். மற்ற நாளில் நான் எண்ணெய் போட்டுக்க மாட்டேன், அது அப்படியே மெயின்டைன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று மாவு ஆட்டி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன், மாவு புளிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாவு மார்னிங் கூட புளிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தா பையன் தயிர் சாதம் கேட்டான். தயிர் சாதம் தாளித்து கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கடுகு கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவான். சரி, அதனால் சூடாக கொஞ்சம் சாதம் வச்சு அவனுக்கு தயிர் சாதம் கிளறி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருந்தேன். அதுதான் நாங்களுமே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எக்கு அது உரித்து நான் கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன நான் அன்றைக்கி வீட்டில் செய்கிறனோ அதுதான் நான் விலாகாக போடுவேன். வீடியோக்காக அது இதுவும் செய்கிற மாதிரியெல்லாம் வராது. மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நானும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வ்ளாக்ஸை. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை இருந்தது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் வெளியே கிளம்புற வேலையாக இருந்தது. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 மாதமாக நான் வேலைக்கு போகிறதில்ல. அதனால் எனக்கு பேக் மாட்டினாத ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே வரும். அதனால் சரின்ட்டு நான் கிளம்பிட்டேன். மணி பார்த்திங்கன்னா ஈவினிங் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. மாவு இன்னுமே புளிக்கலை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி கொஞ்சம் ஹார்டாக வந்திருந்தது, என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ், புளிக்கவே இல்லை மாவு. அந்த ஷடவுன் ஆனப்போ கொஞ்சம் இது பண்ணினால அப்படியே ஆட்டாமல் விட்டு மறுபடியும் ஆட்டினாலேயே என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் சட்னியும் ஒரு ஓட்ஸு ஷேக்கும் போட்டுட்டேன், ஓட்ஸ் ஸ்மூத்தியும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி அது குடிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பையனுக்கு இட்லி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வ்ளாக்ஸும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூவாக என்னோடய வ்ளாக்ஸ் பாருங்கள்.